வெல்கம் டு கிராக் டிஎன்பிசி யூடியூப் சேனல். இப்போது நம்ம கான்ஸ்டியூஷனில் எல்லா பார்ட்ஸையும் அப்படியே லைனாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டு டிபிஎஸ்பி பார்த்துருந்தோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ஸில் கிடையாது. ஓகே, இது ஃபர்தராக ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதே லைனில் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் சிட்டிசன் என்ஜாய் பண்ணுறதுக்காக கான்ஸ்டியூஷன் கொடுக்குற சில ஆஃபர்ஸ். ஓகேங்களா? அண்ட் அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் வாழணுன்னா எதெல்லாம் ரொம்ப பேசிக்கோ அது மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ சில விஷயத்தை என்ஜாய் பண்ணுற போது அதே சிட்டிசன்ஸ்க்கு சில டியூட்டிஸையும் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் இதை என்ஜாய் பண்ணும் போது நீங்கள் இந்த விஷயத்தையும் நேஷனுக்காக பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக ரைட்ஸ் என்ஜாய் பண்ணும் போது டியூட்டிஸும் இருக்கும். அதாவது ஒரு காயினோட 2 சைடு மாதிரி தான். ஓகே, ஸோ இது இருந்தால் அதுவும் பண்ணணும். ஓகே, அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப ஃபேமஸான இல்லை பெரிய நேஷன்ஸில் நிறைய நேஷன்ஸில் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அவங்க கான்ஸ்டியூஷனில் கிடையாது. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் கண்ட்ரீஸில் மட்டும்தான் இந்த டியூட்டிஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அதனாலேயே கூட நம்ம யார்கிட்டேருந்து அதை இன்ஸ்பயர் பண்ணியிருப்போம்னா யுஎஸ்எஸ்ஆர்கிட்டருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? யுஎஸ்எஸ்ஆர்கிட்டருந்து தான் இன்ஸ்பயர்டு. ஓகே, ஸோ இது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. ஸோ அப்போனா எந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருப்போம்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். இது மூலமாக என்ன பண்ணாங்கன்னா பார்ட் 4Aன்னு ஒரு பார்ட்டை இன்சர்ட் பண்ணுறாங்க. அதில் ஆர்டிக்கல் என்னென்னா 51A. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 51 வரைக்கும் டிபிஎஸ்பி. ஆனால் ஆர்டிக்கல் 51A எதை பற்றி பேசுதுன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி பேசும். அதே மாதிரி பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பி, பார்ட் 4A எதை பற்றி பேசுனா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இது யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பான்னா ரெக்கமெண்டட் பை ஸ்வரன் சிங் கமிட்டி. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி அளவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. பட் ஆனால் சில ஃபேக்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த 51Aல 42nd மூலமாக 10 ரைட்ஸ் வந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா சப்சிக்வெண்ட்டாக 10 டியூட்டிஸ். ஓகே, ஸோ சப்சிக்வெண்ட்டாக 2002ல் 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக இன்னும் ஒரு டியூட்டி ஆட் ஆகுது. ஓகேங்களா? ஒரு டியூட்டி ஆட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அடுத்து பார்ப்போம். அண்டு இந்த டியூட்டிஸ் எல்லாருமே சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஃபாரினர்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, ஸோ ஃபாரினர்லாம் இந்த டியூட்டியை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி பற்றி பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸ்வரன் சிங் கமிட்டியில் ரெக்கமெண்ட் பண்ணதில் பட் நாட் அக்செப்டட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நாட் அக்செப்ட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? டியூட்டிஸ் தனியாக பார்ப்போம். பட் ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்காத முக்கியமான டியூட்டிஸை மட்டும் பார்ப்போம். ஓகே, டியூட்டி டு பே டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணுறது நம்மளோட டியூட்டி கிடையாது. ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது. ஓகே, ஸோ அதை நீங்கள் கட்டலைன்னா உங்களுக்கு பெனால்ட்டி வரும், அதெல்லாம் உண்டு. பட் ஆனால் அது டியூட்டியா அப்படின்னா இல்லை. அடுத்தது பெனால்ட்டி இம்போஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பெனால்ட்டி எதுக்காகனா
நான் அடியரன்ஸ் டு டியூட்டிஸ், அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பண்ணலன்னா எஃப்டின்னு போடுறேன். ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டியை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா பெனால்ட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பெனால்ட்டியை இம்போஸ் பண்ணணும்னு, பெனால்ட்டி இல்லைன்னா பனிஷ்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதை இம்போஸ் பண்ணணும்னு ஸ்வரன் சிங் சொல்லியிருந்தார், பட் அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகேங்களா? அண்டு இந்த பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. அந்த பார்லிமெண்ட் அப்படி ஒரு லாவை மேக் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பெனால்ட்டி இல்லை பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு லாவை மேக் பண்ணோம். அந்த லா வந்து இஸ் அவுட் சைட் த பர்வி ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இது 3 தான் முக்கியமாக ஸ்வரன் சிங் சொல்லி அக்செப்ட் பண்ணிக்காதது. ஓகேங்களா? அண்ட் இதில் இன்னொரு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் ஒன்று இருக்குது, அதாவது ரைட் டு ஓட். அதாவது இது ரொம்ப இதுவாக கேட்டுட்ருக்காங்க. ரைட் டு ஓட், ரைட் டு ஓட்டில் டியூட்டி டு ஓட். ஓகேங்களா? அதாவது ஓட் பண்ணுறது ஒரு சிட்டிசனோட டியூட்டியா இல்லையா, அது ஃபண்டமெண்டல் டியூட்டியா இல்லையா, இல்லை ஸ்வரன் சிங் அதை ரெக்கமெண்ட் பண்ணாரா இல்லையா? ஓகேங்களா? ஸோ இந்த லைனில் கேட்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக டியூட்டி டு ஓட், அதாவது ஓட் பண்ண வேண்டியது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு ஸ்வரன் சிங்கும் ரெக்கமெண்ட் பண்ணல, அண்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயும் அது கிடையாது. ஓகேங்களா? அது ஒரு தனி ஆளோட விருப்பம். நீங்கள் ஓட் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா வரலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். பட் இந்த பாயிண்ட் வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ்லையும் இல்லை, ஃபண்டமெண்டல் டியூட்டிலையும் இல்லை. ஓகே, அடுத்து இப்போ நம்ம லிஸ்ட் ஆஃப் டியூட்டிஸாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ டியூட்டிஸ் வந்து நான் ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன் ஒரு டியூட்டியும், ஏன்னா முழுசாக பார்க்குறது ஒன்றும் பெருசாக வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 51A இருக்கும், அதில் சப் கிளாஸஸாக இருக்கும் ஸ்மால் லெட்டரில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டியூட்டி என்ன சொல்லுதுன்னா, நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தம், அப்புறம் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? இதெல்லாம் மதிக்கணும்னு சொல்லுது. ஓகேங்களா? இதெல்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது என்னென்னா நோபல் ஐடியல்ஸ், நோபல் ஐடியல்ஸ் ஆஃப் நேஷ்னல் ஸ்ட்ரகிள். அதாவது எதெல்லாம் வேல்யூஸ் அண்டு நோபல் ஐடியல்ஸ்ன்னு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்போது, தட் இஸ் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, இண்டிபெண்டன்ஸ் வேணுன்றப்போ நிறைய முக்கியமான வேல்யூஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும், அண்டு இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்டுக்கெலாம் நம்ம நேஷனை கொண்டு போகணுன்ற ஒரு ஐடியாவில் தான் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளே நடந்திருக்கும். அந்த ஸ்ட்ரகிள் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து 3வது, protect the sovereignty, unity, integrity. ஓகேங்களா? இது நீங்கள் பிரியாம்பிள்லே பார்த்துருப்பீங்க, அதனால் இது ஒன்றும் பெரிய இதில்லை. டிஃபெண்ட், அதாவது இது வார் டைமில் வருது. டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் சர்வீஸ். அதாவது இப்போ வார் அப்போ ஆள் தேவைப்படுது அப்படின்னா நம்ம போயிட்டு இந்தியாவுக்காக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. சில கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஆர்மியில் வந்து 2 years இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரின்னு இல்லை, பட் ஆனால் இங்கே வாரப்போ அப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ப்ரொமோட் பிரதர்ஹுட்டு, அதாவது எல்லா ரிலிஜனையும் தாண்டி கேஸ்ட் பார்க்காம, ரிலிஜன் பார்க்காம எல்லாரும் ஒன்றா இருக்கணுன்றது தான் இது. எஃப் வந்து பார்த்திங்கன்னா ரிச் ஹெரிட்டேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஆஃப் இந்தியாவை. அதாவது முக்கியமான மானுமெண்ட்ஸு, கல்ச்சரல் டாக்குமெண்ட்ஸு, கல்ச்சரல் பிளேசஸ்ஸு, இல்லை பர்டிகுலராக கல்ச்சரையே. ஓகேங்களா? ஸோ அடுத்து ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட், இது என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக இருக்க ஆர்டிக்கல். அடுத்து இது சயின்டிஃபிக் டெம்பர், அதாவது எல்லாத்தையும் ரீசனிங் பண்ணணும், எல்லாத்தையும் கொஷின் பண்ணணும், அறிவை வளர்த்துக்கணும், அதுக்காக இருக்கிறது.
அப்ஜோர் வயலன்ஸ். அப்ஜோர்னால் வயலன்ஸ் பண்ணக்கூடாது, வயலன்ஸ்லேருந்து தள்ளி நிற்கணும், அதுதான். ஓகேங்களா? எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர். எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ், அதாவது எல்லாத்துலேயும் எல்லா டெவலப்மெண்ட் பேராமீட்டர்ஸ்லையும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றாங்க. இதுதான் கடைசியாக வந்தது. ஓகேங்களா? இதான் 11th டியூட்டி. இதான் 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்தது. ஓகே, எஜுகேஷன் பிட்வீன் 6 to 14. ஓகே, ஸோ இவ்வளோ தான் டியூட்டிஸ். ஓகேங்களா? இந்த டியூட்டிஸ்லாம் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு ரீடிங் விட்டால் போதும். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப இதுவாலாம் கேட்க மாட்டாங்க, இன்டெப்த்தாலாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, என்னன்னு கேட்பாங்க. ஓகே, அடுத்து இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இந்த டியூட்டிஸோட சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரைட்ஸு, டியூட்டிஸ், இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் இது கொண்டு வந்தாங்க. ஓகே, ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸை பேலன்ஸ் பண்ணுறோம். அடுத்து இது எப்படி ஆக்ட் ஆகும்னா அகெயின்ஸ்ட் ஆன்டி நேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டிஸ்ட்ராய் பண்ணுறது, இல்லை வயலன்ஸில் ஈடுபடாமல் இருக்கிறது, அப்புறம் கான்ஸ்டியூஷனு, நேஷ்னல் ஃப்ளாகு, நேஷ்னல் ஆந்தம், இதெல்லாத்தையும் நம்ம வந்து மதிக்கிறது, இது எல்லாமே பார்த்தோன்னா அகெயின்ஸ்ட் ஆன்டி நேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் தான். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் டு த நேஷன், இல்லை சென்ஸ் ஆஃப் ப்ரைட், இல்லை சென்ஸ் ஆஃப் நேஷ்னல் யூனிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்காகவே இது எல்லாமே இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஸை டிசிப்ளின் பண்ணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நான் வைலண்ட்டாக, டிசிப்ளின்டாக, ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு சொசைட்டி இருக்கிறதுக்கான ஐடியா மாதிரியே இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? தென் இது முக்கியமான பாயிண்ட் வந்து நான் ஜஸ்டிசியபிள். ஓகே, இது ஃபண்டமெண்டல் டிபிஎஸ்பி மாதிரி நான் ஜஸ்டிசியபிள். ஓகே, அடுத்தது கடைசி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, என்ஃபோர்ஸபிள் பை லா. என்ஃபோர்ஸபிள் பை லானா எப்படி டிபிஎஸ்பிக்கு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி சில லாஸ் பாஸ் பண்ணலாமோ, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை எஃபெக்ட் கொடுக்குற மாதிரியும் சில லாஸாக பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி லா சிலதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, என்ஃபோர்ஸபிள் லாஸ். இந்த லாவோட இயர்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷ்னல் ஹானர். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான லா. 1971. ஓகேங்களா? இந்த 1971 வந்த லா என்ன பண்ணுன்னா, இன்சல்ட் டு கான்ஸ்டியூஷனு, ஃப்ளாகு, ஆந்தம். ஓகேங்களா? இது மூணுத்தையும் பார்த்துக்கும். இந்த மூணுத்தையும் யாராவது இன்சல்ட் பண்ணாங்கன்னா, இன்சல்ட் பண்ணுறதுனா என்னென்னா நேஷ்னல் ஃப்ளாகை எரிக்கிறது, இல்லை கான்ஸ்டியூஷனை எரிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தான் இன்சல்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது எரிச்சாங்கன்னா இதுக்கு இந்த பனிஷ்மெண்ட்ஸை இந்த லா வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து இதே மாதிரி சில லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்காக வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967 ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது வயலன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய லாஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக இல்லை.
ஓகே. ஸோ இது மட்டும்தான். ஸோ இதிலே எல்லாமே கவர் ஆயிரும். இதை தாண்டி கொஷின்ஸ் பெருசாக கண்டென்ட்டும் இல்லை, கொஷின்ஸும் பெருசாக கேட்க முடியாது. ஓகே. ஸோ இதை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கிராக் டிஎன்பிசி யூடியூப் சேனல். தேங்க்யூ.